அனைவரும் வணக்கம். சற்று முறையான அறிவிக்கின்படி என்ன பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் இதை கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் கார்டும் ஆதார் கார்டையும் ஒன்றா இணைக்கணும். இது மட்டும் பண்ணலன்னா உங்களுக்கு ரொம்ப சிக்கல் ஏற்படும் அப்படின்ட்டு தான் ப்ரீஃபாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன சிக்கல் ஏற்படும் அப்படின்றதும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வருமான வரி தாக்கல் செய்ய வங்கி கணக்கு தொடர்பு, அதாவது வங்கி கணக்கு தொடங்க அல்லது வேறு ஏதேனும் நிதி செயல்பாடு செய்ய நிரந்தர கணக்கு, அதாவது பேன் அவசியமாகிவிட்டு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள் ஆதார் எண்ணை பேனுடன் இணைப்பதில் தாமதம் ஏற்பட்டால் ஜனவரி 1 முதல், அதாவது ஜனவரி 1, 2020 முதல் உங்கள் பேன் கணக்கு முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது சொல்லியிருக்காங்க. மத்திய நேரடி வரிகள் வாரியத்தினுடைய அறிவிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிசம்பர் 31, 2025க்குள்ளே நீங்கள் பேன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களும் தங்கள் ஆதார் மற்றும் பேன் எண்ணை இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதை செய்யாவிட்டால் ஒரு பேன் கணக்கு முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவருடைய பேன் கார்டு நம்பர் முடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதன் பிறகு அனைத்து நிதி நடவடிக்கைகளும் சிக்கல் ஏற்படலாம் அப்படின்ட்டு ஒரு முக்கிய தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த அறிவு பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத தொடக்கத்தில் வெளியிடப்பட்டாலும் பேன் கணக்கையும் ஆதாரையும் இணைப்பதற்கான கடைசி தேதி டிசம்பர் 31 அன்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்கள் பேன் எண்ணை பார்த்திங்கன்னா செயல்பாட்டில் வைத்திருக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என புரிந்து கொள்ளவும் சொல்கிறாங்க. இன்று பல இடங்களில் பேன் எண்ணும் ஆதார் அட்டையும் தேவைப்படுவதால் பேன் இல்லாமல் செயல்படுவது சாத்தியமில்லை சொல்கிறாங்க. இது கூட பார்த்திங்கன்னா, உதாரணமாக சொல்லணுமா, இந்த பேன் எண் முடக்கப்பட்டால் உங்களுடைய வங்கி கணக்கை தொடங்க முடியாது, டீம்மேட் அதாவது கணக்கையும் தொடங்க முடியாது. அதனால் நீங்கள் பங்கு சந்தையிலோ அல்லது EDFகளிலோ வர்த்தகம் செய்ய முடியாது சொல்லியிருக்காங்க. ரூபாய் 50,000க்கும் மேலே நிலையான வைப்பு தொகை வைத்திருக்கும் பேன் தேவைப்படுகிறது. ஸோ சில அரசு திட்டங்கள் பலன்களை பெறுவதற்கும் பேன் கணக்கு முக்கியம் அவசியம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பேன் இல்லாமல் நலத்திட்டங்களை விண்ணப்பிக்கவே முடியாது சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பேன் கார்டு இல்லாமல் வங்கிகளிடமிருந்தோ அல்லது நிதி நிறுவனமிருந்தோ கடனும் பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வாகனம் வாங்கவோ அல்லது வீடு வாங்கவோ பேன் கார்டு மிகவும் அவசியம் சொல்கிறாங்க. இது செயலிழக்கப்பட்டால் சிக்கல் அதிகமாக ஆயிடும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ டிசம்பர் 31க்குள்ளே நீங்கள் போய்ட்டு அது இணைச்சிருங்க. அதுதான் இங்கே குறிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலோடு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.